அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 7th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பகுதி முழுமையாக நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். இந்த பகுதியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதாவது முதலாம் ராஜேந்திர சோழன் இருக்கார் இல்லைங்க. ஸோ அவர் திருவாலாங்காடு செப்பேடு அப்படின்றது அவர் எழுதுனது, சரியாங்க. அதுக்கப்புறம் அன்பில் செப்பேடு அப்படின்றது சுந்தர சோழன், சரியாங்க. இதெல்லாம் பொறுத்துகளை கேட்பாங்க. நீங்கள் குரூப் 1 லெவலுக்கு படிக்கும்போது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ திருவாலங்காடு செப்பேடு அப்படின்றது முதலாம் ராஜேந்திர சோழனுடையது, அன்பில் செப்பேடு அப்படின்றது சுந்தர சோழனுடையது, சரியாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சது தான். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் உத்திரமேரூர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் இருக்கும் பார்த்தீங்களாங்க. அப்போ உத்திரமேரூர் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம். அப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் ஊரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கிராமங்கள் எவ்வாறு நிர்வாகம் செய்யப்பட்டது அப்படின்றத பற்றி சொல்லுது, சரியாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சோழர்களுடைய காலத்தில் நிறைய நிலங்கள் நிலக்கொடையாக வழங்கப்பட்டதுங்க. ஸோ இதெல்லாம் கல்வெட்டுகளில் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நிலங்கள்லாம் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஃபஸ்ட்டு வேளாண் வகை அப்படின்னா என்ன அப்படின்னா பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு, சரியாங்க. அப்போ பிராமணர்கள் அல்லாதவர்கள் இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ பிராமணர்கள் கிடையாது, அவங்கள தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நிலங்கள் வைத்திருப்பார்கள் பார்த்தீங்களா, அதுதான் வேளாண் வகை நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலத்துக்கு பேர் தான் பிரம்மதேயம், சரியாங்க. ஸோ பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேயம். சாலபோகம் அப்படின்னா கல்விச்சாலை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் சாலபோகம். அடுத்தது தேவதானம் அப்படின்றது தேவஸ்தானம். இப்போ கோயிலில் தானங்க நம்ம தேவஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் தேவதானம். அடுத்தது பள்ளி, அதாவது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் பள்ளிச்சந்தம், சரியாங்க. அப்போ சமண சமயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் தான் பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம குறிப்பிட்டு சொன்ன எல்லா முக்கிய குறிப்புகளுமே ஆல்ரெடி நமக்கு கேட்ட கேள்விகள். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்குறாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.